அன்புக்குரிய தேவனின் பிள்ளைகளே, இன்று கர்த்தர் நமக்காக ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி இருக்கிறார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சங்கீதம் 91:1. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பாதுகாப்பை தேடி மனிதன் எத்தனையோ இடங்களுக்கு ஓடுகிறான். சிலர் பணத்தில் பாதுகாப்பை தேடுகிறார்கள், சிலர் மனிதர்களிடம் பாதுகாப்பை தேடுகிறார்கள், சிலர் அதிகாரத்தில் பாதுகாப்பை தேடுகிறார்கள். ஆனால் இவை அனைத்தும் ஒரு நாள் மாறக்கூடியவை. ஆனால் ஒருபோதும் மாறாத பாதுகாப்பு ஒன்று இருக்கிறது. அது என்ன? அதுதான் இந்த வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த வசனம் வெறும் வார்த்தைகள் அல்ல, இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் ஒரு வல்லமையான வாக்குத்தத்தம். இதன் ஆழமான பொருள் என்னவென்றால், உன்னதமானவர் என்பது எல்லாவற்றிற்கும் மேலான தேவனை குறிக்கிறது. மறைவு என்பது வெறும் ஒளிந்து கொள்வதை மட்டும் குறிக்கவில்லை, தேவனோடு நெருக்கமாக வாழ்வதையும் குறிக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி நடப்பதையும் குறிக்கிறது. அவருடைய வார்த்தையில் நிலைத்திருப்பதையும் குறிக்கிறது. தேவனுக்கு அருகில் இருப்பவன் தேவனுடைய பாதுகாப்பிற்குள் இருப்பான். தேவனுடைய நிழல் என்றால் என்ன? வெயிலில் நடந்து செல்லும் போது ஒரு மரத்தின் நிழல் எவ்வளவு ஆறுதலாக இருக்கிறது. அதே போல வாழ்க்கையின் வெப்பமான சோதனைகளில் தேவனுடைய நிழல் நமக்கு ஆறுதலாக இருக்கிறது. குறிப்பாக நோயின் நடுவில், கடனின் நடுவில், குடும்ப பிரச்சனைகளின் நடுவில், தனிமையின் நடுவில் தேவன் நம்மோடு இருப்பதை உணரும் போது நமக்கு புதிய தைரியம் பிறக்கிறது. ஆனால் ஏன் பலர் இந்த பாதுகாப்பை அனுபவிப்பதில்லை? பலர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறார்கள், ஆனால் தேவனோடு நெருக்கமாக வாழ விரும்புவதில்லை. அவருடைய பாதுகாப்பை விரும்புகிறார்கள், ஆனால் அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய விரும்புவதில்லை. தேவனுடைய நிழலில் தங்க வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு அருகில் இருக்க வேண்டும். ஜெப வாழ்க்கை வேண்டும், வேதாகம வாசிப்பு வேண்டும், விசுவாச வாழ்க்கை வேண்டும். குறிப்பாக தாவீதின் அனுபவம் என்னவென்றால், இந்த சங்கீதத்தை எழுதியது தாவீது. எத்தனையோ சோதனைகளை சந்தித்தார். அவரை கொல்ல பலர் முயன்றார்கள். அவர் வனாந்தரங்களில் ஓடி ஒளிந்தார். ஆனால் அவர் ஒரு உண்மையை அறிந்திருந்தார். தேவன் என்னோடு இருக்கிறார். அந்த நம்பிக்கை தான் அவரை பாதுகாத்தது. அந்த நம்பிக்கை தான் அவரை ராஜாவாக உயர்த்தியது. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய நிழலில் இருப்பவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்னவென்றால், பயத்திலிருந்து விடுதலை. எதிர்காலம் குறித்து பயப்பட வேண்டியதில்லை. தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆவிக்குரிய பாதுகாப்பு. காணக்கூடாத பல ஆபத்துகளிலிருந்து தேவன் நம்மை காப்பார். மன அமைதி. சூழ்நிலை மாறாவிட்டாலும் உள்ளத்தில் சமாதானம் நிலை கொண்டிருக்கும். அடுத்ததாக வழிநடத்துதல். எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று தேவன் வழிகாட்டுவார். இன்றைய வாழ்க்கைக்கு பொருந்தும் செய்தி என்னவென்றால், இன்று உலகம் முழுவதும் குழப்பம் நிறைந்தது. பொருளாதார பிரச்சனைகள், உடல்நல அச்சங்கள், குடும்ப பிரிவினைகள், மன அழுத்தங்கள், இவற்றின் நடுவில் தேவன் நம்மை அழைக்கிறார். என் மறைவில் வா, என் நிழலில் தங்கு, நான் உன்னை காப்பேன் என்று அழைக்கிறார். தேவனுடைய அழைப்பு, நீங்கள் இன்று எவ்வளவு சோர்வாக இருந்தாலும், எவ்வளவு உடைந்த நிலையில் இருந்தாலும், எவ்வளவு பயத்தில் இருந்தாலும், தேவன் உங்களிடம் கூறுகிறார், என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உன்னை பாதுகாப்பேன். ஆம் அன்பானவர்களே, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த வசனம் ஒரு கவிதை அல்ல, இது ஒரு வாக்குத்தத்தம். நாம் தேவனுக்கு அருகில் இருக்கும்போது அவருடைய பாதுகாப்பு நம்மை சுற்றி இருக்கும். அவருடைய சமாதானம் நம்மை நிரப்பும். அவருடைய கிருபை நம்மை தாங்கும். எனவே இன்று முதல் மனிதர்களின் பாதுகாப்பை அல்ல, தேவனுடைய நிழலை தேடுவோம். அவருடைய மறைவில் வாழ்வோம். அவருடைய கிருபையில் நிலைத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்தருள்வாராக. ஆமேன்.